வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரீடர் ஸ்பிரிச்சுவல் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர். ஓகே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்கலாம்னா, இன்றைக்கி சாட்டர்டே. ஓகே, பகவான் லார்ட் கிருஷ்ணர் இல்லை விஷ்ணு அவருடைய ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்ன இருக்குது, என்ன இன்றைக்கி அவர் நமக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள் எல்லாமே இப்போ அந்த நம்ம லைஃப்பில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணமே வேறு யாருமே இல்லை, நாம தான். நம்ம மட்டும்தான் அதற்கு காரணம். ஏன்னா நான் அப்படிங்கிற ஒரு அந்த ஈகோ, நான் அப்படிங்கிற ஒரு அடையாளம், நான் தான் அப்படிங்கிற ஒரு அந்த இதை நீங்கள் எப்போ யார் பிரேக் பண்ணி நம்மளுக்குள்ள அந்த ஈகோவை உடைச்சி நம்ம வெளியில் நம்மளுடைய அத்தனை ஆசைகள், அத்தனை தேவையில்லாத ஆசை. ஏன்னா நம்ம சிக்கிட்டு இருக்கிறது ஒரு மாயையான உலகம். இதில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும், நம்ம ஆள் மனதுக்கு தெரியும் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நாம் எடுத்திருக்க இந்த மனித பிறவியினால் நம்ம நமக்கு நிறைய ஆசைகளை தூண்டுற மாதிரி நம்ம கண்ணால் பார்க்குற விஷயங்கள், காதால் கேட்குற விஷயங்கள், இது எல்லாமே நம்ம ஆசைகளை அதிகப்படுத்தி இந்த மாதிரி ஆசைகளை நம்ம இந்த மாயா உலகத்துலேருந்து நம்ம தவிர்த்துட்டு வெளியில் வரும்போது மற்றவர்களுக்கு உங்களால் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு உதவி உங்களுக்கு மற்றவங்களுக்கு யாராவது தேவைப்படுது, அவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி சரியான அந்த நேரத்தில் நீங்கள் அதை போய் செய்யும்போது சரியான அது ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லை அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு ஏதாவது மனசு பாரமாக இருக்கும். நீங்கள் போய் 2 நிமிஷம் அப்படி போய் ஏன்னா கேட்குறது கூட ஆள் இப்போ போயிட்டு இந்த ஃபாஸ்ட்டான வேர்ல்டில் ஒரு 2 நிமிஷம் நின்று பேசுகிறதுக்கு கூட நமக்கு யாரும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் 2 நிமிஷம் நின்று அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு உங்களால் முடிஞ்ச 2 வார்த்தைகள் என்னவோ உங்களுக்கு ஒரு ஆறுதலாக சொல்லும்போது அப்போ அவங்க அவங்களுக்கு அது தேவைப்பட்டுவோம். அந்த 2 வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக கூட இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு இதை யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ, ஆனால் நீங்கள் செய்கிற வேலையில் எந்தவித பிரதிபலமும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக மன திருப்தியோட உங்கள் கடமையை சரிவர செய்யும்போது நீங்கள் என்னிடம் செய்வீங்க அப்படிங்கிற நான் உங்களுக்காக நான் உங்கள் கூடயே இருந்து உங்களை அரவணைச்சி நான் பாதுகாத்து என்னோடய அத்தனை ஆசீர்வாதத்தையும் அருளையும் உங்களுக்காக நான் தரேன். நான் உன்னிடம் உன் கூடயே இருக்கேன்.